உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். விஜயாண்டினி சார் அவர் வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நிறைய பேர்லாம் வந்து ஒரு விஷயத்த ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நிறைய ஒரு சோஷியல் மீடியாலேயோ இல்லை ஏதாவது ஒரு நியூஸ் சேனல்லையோ அந்த மாதிரி வரும். அவர் எப்படின்னா வந்து மோஸ்ட்லி அவரோட ஹெல்ப் பண்ணுற விதம் வந்து வேற மாதிரி இருக்கும். வெளியில் வந்து காமிச்சிக்க மாட்டார், வெளியில் சொல்லிக்க மாட்டார், எதுவுமே சொல்ல மாட்டார், எதுவுமே இது பண்ண மாட்டார். ஆனால் அவர் நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஆடிஷன் வந்துச்சு. அந்த ஆடிஷனில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 என் கம்யூனிட்டியில் இருக்க ஒரு 50 பீப்புள் கிட்ட வந்து ஆடிஷன் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதில் வந்து நான் தான் செலக்ட் ஆனேன். இல்லை ஓகேவா, நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் போட்டு நான் பண்ணேன். பட் இருந்தாலும் நிறைய திட்டம் வாங்கியிருக்கேன், டேரக்டர்கிட்டும் சரி விஜயாண்டினி சார்கிட்டும் சரி திட்டம் வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அவுட்டோர் ஷூட் நிறைய நடந்திருக்கு. பப்ளிக் முன்னாடி கேமராவில் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அதுதான், அதனால கேமரா முன்னாடி இருக்கும்போது ஒரு சில ஆமாம் அது வந்து அந்த மூவிக்கு அப்புறமா தான் என் ரிலேட்டிவ்லாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. என்னை வந்து அவங்களும் ஏற்றுக்க ஆரம்பிச்சது. அந்த மாற்றம் வந்து நடந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மூவிக்கு அப்புறமா தான் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது. எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் அதிகமாச்சு, ரிலேட்டிவ்ல நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. இன்னும் நிறைய எனக்கு சப்போர்ட் வந்து இன்னும் நான் நிறைய கடந்து நான் போகணும், இன்னும் நான் நிறைய சாதிக்கணும்ன்ற அந்த ஒரு இது வந்துச்சு. என்கிட்ட நல்லாவே பேசுவாங்க. சசிகுமார் சார் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், நல்லா கேஷுவலாக நல்லா பேசுவார். சரத்குமார் சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே எனக்கு அந்த காஞ்சனா மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. வந்தோடனே நான் சொன்ன அவர்கிட்ட நீங்கள் வந்து அந்த மூவியில் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மூவிலாம் அதுக்கப்புறம் தான் இந்த கம்யூனிட்டியில் வந்து நிறைய சேஞ்சஸ் நிறைய வந்திருக்கு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தால் அந்த மூவி பண்ணது வந்து ரொம்ப பெரிய. ஆக்சுவலி அந்த மூவியில் அவரோட டேரக்ஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அதில் படத்தில் ஒரு ஆக்டராக தான் பண்ணுறாரு, ஹீரோவாக தான் பண்ணுறாரு. ஆனாலும் வந்து அவரோட கண்ட்ரோலில் இருக்காம அந்த செட்டே வந்து ரொம்ப காமாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னா பரபரப்பாக இருக்கும், ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் ஜிவிஎம் சாரோட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்னா ரொம்ப காமாக இருக்கும், ரொம்ப சைலண்டாக இருக்கும். அந்த சவுண்டு எதுவுமே இல்லாமல் ரொம்ப கூலாக ரொம்ப ரிலாக்ஸாக போகும். ஒரு டேக் நம்ம ஏதாவது தப்பாக பண்ணால் கூட பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் நிறைய வந்து நம்மளுக்கு வந்து இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி கொடுப்பாரு. ஓகே இது பண்ணுங்க, இதை நல்லா இருக்கும், இப்படி பண்ணுங்க. இதை தாண்டி வந்து நான் பியூட்டிஷியன் முடிச்சிருக்கேன். என் சிஸ்டர் வந்து ஓனா பார்லர் வச்சிருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் வந்து நான் ஆட்டோ கார் வச்சிருக்கேன், கேப் டிரைவராகவும் இருப்பேன், ஆட்டோவும் ஓட்டுவேன். அது பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்று ஃபோட்டோகிராஃபி ஒரு 8 month கோர்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃபி முடிச்சேன். ஃபோட்டோகிராஃபியும் ப்ளஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுல வந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுல வந்து எல்லாத்துலயும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அஜித் சார் வந்து அவரோட ப்ரொஃபஷன் வந்து இவர் வந்து அரசியலை சூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ப்ரொஃபஷன் அவருக்கு பிடிச்சதை அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. பட் அதுலேயும் அவர் வந்து சக்ஸஸாக இருக்காரு. இப்போ விஜய் சார் வந்து சக்ஸஸ் ஆகிக்கிட்டே வராரு, அவர் ஆல்ரெடி சக்ஸஸாக இருக்காரு. பட் 2 பேருமே வந்து அவங்கவுங்களோட ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். அதில் அவங்க வந்து கண்டிப்பாக இன்னும் நிறைய பெரிய இடத்துக்கு போய் இன்னும் நிறைய வந்து முன்னேறணும், இன்னும் நிறைய சக்ஸஸ் அவங்க பார்க்கணுன்றது தான் என்னோட. ஃபேண்டம் சினிமாவோட ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரியில் இன்றைக்கி ஒரு நடிகையை வந்து நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம். அவங்க ஒரு 3-4 படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க. இப்போ அவங்களோட நேம் வந்து சிந்து. அவங்கள்ட்ட நிறைய விஷயங்களை பற்றி அவங்க நடிச்சிட்டு இருந்த படங்கள், இப்போது முன்னாடி பண்ண படங்கள், விஜயாண்டினி படத்தில் கூட பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். மெயினான கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ. ஹாய் சிந்து. ஹாய், வணக்கம். வணக்கம். விஜயாண்டினியோடைய படத்தில் பண்ணிட்டீங்க, திமிரு பிடிச்சவன் அந்த படத்தில் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க. ஒரு மெயின் ரோலே நீங்கள் வந்துன்னு பண்ணியிருக்கீங்க. விஜயாண்டனி சார் வந்து நிறைய பேருக்கு அவரோட ஃபீல்டில் வந்து நிறைய பேருக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒரு மியூசிக் டைரக்டராக சினிமாக்குள்ளே வந்து அவர் ஒரு ஹீரோவோ பெரிய அளவு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவோ ஒரு வருஷத்துக்கு 4-5 படம் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹீரோவாக இருக்கார். விஜயாண்டனி பற்றி ஒரு சில வார்த்தை. விஜயாண்டினி சார் அவர் வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நிறைய பேர்லாம் வந்து ஒரு விஷயத்த ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நிறைய ஒரு சோஷியல் மீடியாலேயோ இல்லை ஏதாவது ஒரு நியூஸ் சேனல்லையோ அந்த மாதிரி வரும். அவர் எப்படின்னா வந்து மோஸ்ட்லி அவரோட ஹெல்ப் பண்ணுற விதம் வந்து வேற மாதிரி இருக்கும். வெளியில் வந்து காமிச்சிக்க மாட்டார், வெளியில் சொல்லிக்க மாட்டார், எதுவுமே சொல்ல மாட்டார், எதுவுமே இது பண்ண மாட்டார். ஆனால் அவர் நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு சினிமா நடிக்கணுங்கிற ஆர்வம் எப்போ வந்துச்சு? அதுவும் விஜயாண்டினி சார் மாதிரி அவங்கள போய் ஒரு
டீமை வந்து மீட் பண்ணி படத்துக்குள்ள வரணுங்கிறது எப்போ வந்துச்சு? அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? சின்ன வயசுல வந்து எனக்கு ஆக்டிங்கோட டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நிறைய மூவிஸ் நிறைய பார்ப்பேன், ஸ்டோரிலாம் நிறைய இது பண்ணுவேன். நானே ஒரு சில ஸ்டோரிலாம் வந்து டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஆமா, டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதுமாதிரி டைரக்ஷன்னா வெறும் டைரக்ஷன் மட்டும் இல்லாம சினிமால எல்லா விதமான இதையும் கத்துக்கணும். ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் எல்லா விஷயத்திலயும் எல்லாமே கத்துக்கணும். அதனால அப்படியே எனக்கு ஆக்டிங்கோட டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். பட் ஆக்டிங்கும் சேர்த்து பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது தான் எனக்கு வந்து ஒரு ஆடிஷன் வந்துச்சு. அந்த ஆடிஷன்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 என் கம்யூனிட்டில இருக்க ஒரு 50 பீப்புள் கிட்ட வந்து ஆடிஷன் பண்ணாங்க. பண்ணிட்டு அதுல வந்து நான் தான் செலக்ட் ஆனேன். அந்த போலீஸ் ரோல்ன்றதுனால வந்து அது கொஞ்சம் ஒரு கெத்தான ரோல், ஒரு முட்டுக்கான ரோல், அதுவும் ஒரு லேடி போலீஸ் அப்படிங்கறப்ப ஒரு இதுவா இருக்கணும்ன்றதுனால வந்து கடைசியில அந்த ஒரு 50 பேர் பண்ண ஆடிஷன்ல நான் செலக்ட் ஆனா அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அப்ப நீங்க அதுக்கு மாதிரி வந்து உடம்ப நீங்க ஃபிட்டா வச்சிருக்கணும், இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லலாம் இருக்குல்ல, எந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனீங்க? அது ஆமா, அது என்ன சொன்னாங்கன்னா ஐப்ரோஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க கிட்டத்தட்ட 1 மந்த் ஐப்ரோஸ் பண்ணக்கூடாது. நான் கொஞ்சம் ஃபேரா இருந்தேன். ஏன்னா போலீஸ்னாலே வந்து நிறைய வெளி இடத்துல போயிட்டு நிறைய வெயில்ல நிறைய இது பண்ண வேண்டியது இருக்கு, ஸ்ட்ரகிள்ஸ். அவங்க வந்து எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷா அந்த ஃபேராலாம் இருக்க மாட்டாங்க. எப்பவுமே கொஞ்சம் டல்லா, கொஞ்சம் ஃபேர்னஸ்லாம் கம்மியாக தான் இருப்பாங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் ஃபேர்னஸ் கம்மி பண்ணணும், கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் பிளாக் ஆகணும், ஐப்ரோஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நீங்கள் எக்ஸசைஸ்லாம் நல்லா பண்ணி கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும், ஃபிட்டாக இது பண்ணிக்கணும். ஷூஸ்லாம் வந்து அடிக்கடிக்கு போட்டு அந்த ஷூஸ் வாக் பண்ணும் போதும் சரி அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன இது எல்லாமே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கிறதுக்காகவே அந்த ஆமாம், அது இவ்வளோ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், டெடிக்கேட்டடாக இருக்கேன்றதுக்காகவே அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. இப்போ போலீஸ் கேரக்டர் அப்படின்னாலே வந்துட்டு பழைய படங்களில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு சிவாஜி சாருக்கு அப்புறம் விஜயகாந்த் சாருடைய படங்களில் தான் அதிகமாக போலீஸ் கெட்டப் வரும். அதுக்கப்புறம் விஜய், அஜித்னு எல்லாருமே வந்துட்டு போலீஸ் கெட்டப். நீங்கள் பார்த்து இந்த போலீஸ் கெட்டப்ல எல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன படங்கள்னு சொல்லி இருக்கும்ல, அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம ஒரு பெண்ணா வந்து நம்ம நடிக்கிறப்ப விஜயசாந்தி கூட நம்ம வந்து ரோல் மாடலா வந்து எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் பார்த்து ரசிச்ச படங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி சொல்லுங்க. போலீஸ் படம்னாலே விஜயகாந்த் சாரோட மூவி தான், அது மறக்கவே முடியாது. சின்ன வயசுல இருந்து நிறைய பார்த்துருப்போம். விஜயகாந்த் சாருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா விக்ரம் சார், அவரோட மூவில அந்த சாமி மூவிலாம் அதெல்லாம் சின்ன வயசுல பார்த்தல, அதுல வந்து நல்லா இருக்கும். அவரோட அந்த லுக்கும் சரி, அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். விஜயகாந்த் சார் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்த இது பார்த்தோன்னா விக்ரம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த போலீஸ் கெட்டப்ல நல்லா இருக்கும். விஜயசாந்தி மேடம்னா பெண்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு கெட்டப்ல வந்துட்டு ஃபைட் சீன்ஸ் எல்லாத்துலயுமே பயங்கரமா இனிஷியேட் பண்ணி நடிப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்கள்ட்ட இருந்து பார்த்த விஷயங்கள், நம்ம ஒரு கேரக்டருக்குள்ள வரோம், அப்ப நம்ம ஒரு லேடி போலீஸா நம்ம யாரை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்திருக்கும்ல, அந்த படத்துல நீங்க உள்ள என்டர் ஆகும் பொழுது நீங்க யோசிச்ச விஷயங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி. இது வந்து விஜயசாந்தி மேடம் வந்து அவங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். அவங்க ஒரு வேற மாதிரியான ஒரு கேரக்டர். பட் நான் எடுத்திருக்க கேரக்டர் என்ன வந்து ரியலாவே வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து பிரித்திகா யாசன்வின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதுவானாங்க. அவங்களோட கேரக்டர் தான் வந்து முழுக்க என்னோட இதுல ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாலும் சரி அவங்க தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் போலீஸா வந்தவங்க. அவங்கள நான் இது பண்ணி பண்றதுனால அவங்களோட ஒரு சில இதெல்லாம் அவங்களோட இது எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் பார்த்து அவங்கள தான் நான் இதுவா எடுத்துக்கிட்டேன். எடுத்து அவங்களோட ஒரு பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் இதுவாகட்டும் அந்த மாதிரி எடுத்துட்டு பண்ணேன் நான் மூவில. அப்போ விஜய் ஆண்டனி சார்ட்ட நீங்கள் மீட் பண்ணி இந்த படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி சார் உங்களோட ஆக்டிங் எல்லாம் பார்த்து எப்படி சொன்னார்? படத்தை ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் நிச்சயமாக நடிச்ச எல்லாரையுமே கூப்பிட்டு பேசியிருப்பாரு, என்ன சொன்னார்? இல்லை ஓகேவா தான், நல்லா தான் பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் போட்டு நான் பண்ணேன். பட் இருந்தாலும் நிறைய திட்டம் வாங்கியிருக்கேன், டேரக்டர் கிட்டும் சரி விஜய் ஆண்டனி சார்ட்டும் சரி திட்டம் வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அவுட்டோர் ஷூட் நிறைய நடந்திருக்கு, பப்ளிக் முன்னாடி கேமரால. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அதுதான், அதனால கேமரா முன்னாடி இருக்கும்போது ஒரு சில படமே ஆமா அதுதான் திமிரு பிடிச்சிருந்தா எனக்கு முதல் படமே. அது ஒரு சில க்ரௌட்ல நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி கேமரா இதுல இது பண்றோம் அப்படின்னமோ ஒரு சில சின்ன தவறுகள் நடக்கும். அது ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் போக பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் அதை வந்து இது பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்டரா கூட பண்ணிருக்கலான்றது இருக்கு. பட் அவங்க இதுவே நல்லா இருக்கு, நல்லா தான் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்கிரீன்ல வரும்பொழுது ஃபிலிம் ஸ்கிரீன்ல நீங்க வந்து உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, உங்க ஃபேமிலி, உங்க டிரான்ஸ் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்லாம் என்ன சொன்னாங்க படங்களை எல்லாம் பார்த்து? எல்லாரும் வந்து ரொம்ப பாராட்டினாங்க. ஃபேமிலியும் சரி, என் ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியில என்னை ஏத்துக்கிட்டாங்க. பட் ரிலேட்டிவ் சைட்ல வந்து என்னை வந்து முழுசா ஏத்துக்கிட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூவில நான் ஸ்கிரீன்ல தெரிஞ்சு ஒரு படம் ரிலீஸ் ஆனதான் என்கிட்ட ரிலேட்டிவ் சைட்ல
போலீஸ் கேரக்டர் அப்படிங்கிறப்போ பேச ஒரு அட்ராக்ஷன். ஆரம்பிச்சாங்க. டான்ஸ் எல்லாருமே ஒரு டான்ஸாவே காட்டுவாங்க படங்கள்ல. அது அந்த மாதிரி காட்டாம ஒரு போலீஸ்காரங்களா காட்டும் போலீஸ்காரங்களா, ஆமா. பொழுது அது வந்து அந்த மூவிக்கு அப்புறமா தான் என் ரிலேட்டிவ் எல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. என்ன வந்து அவங்களும் ஏத்துக்க ஆரம்பிச்சது. அந்த அந்த மாற்றம் வந்து நடந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த மூவிக்கு அப்புறமா தான் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது. Changes எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் அதிகமாச்சு, ரிலேட்டிவ்ல நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. இன்னும் நிறைய எனக்கு சப்போர்ட் வந்து இன்னும் நான் நிறைய இதுல பண்ணணும் கடந்து நான் அப்படிங்கிறது. போகணும், இன்னும் நான் நிறைய சாதிக்கணும்ன்ற அந்த ஒரு இது வந்துச்சு எனக்கு. வேகமே கிடைச்சிச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எந்தெந்த படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு? என்னென்ன உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் கையில இருக்குது? என்னென்ன ரிலீஸ் ஆகாம இருக்குதுன்னா? இது வந்து அடுத்து வந்து சசிகுமார் சார், சரத்குமார் சார் காம்பினேஷன்ல ஒரு மூவி பண்றேன். அதுலயும் லீட் ரோல் தான் என்ன பண்றேன். படம் சசிகுமார் சார்? அது வந்து நான் சொல்லிட்டு ஒரு நானும் movie ஒரு நம்ம படம் வந்துட்டு இருக்கு. ஓகே சலீம் ஓகே ஓகே. டைரக்டர் சலீம் டைரக்டர். அவர் தான் டைரக்டர். அந்த மூவி பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கௌதம் மேனன் சார் ஹீரோவா ஒரு மூவி பண்றாரு. கௌதம் சாரோட படத்துல அவர் ஹீரோவா ஜிவிஎம்மோட ஒரு படத்துல பண்றீங்க. ஆமா. சூப்பர். அவர் ஹீரோவா ஒரு மூவி, ஒரு த்ரில்லர் மூவி ஒன்னு பண்றாரு. அந்த மூவி பண்றேன். அப்புறம் வந்து ஒரு புது ஹீரோயின் காம்பினேஷன்ல ஒரு நியூ மூவி அது ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டீங்க. சசிகுமார் சார் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர்னே சொல்லலாம். வந்துட்டு சுப்பிரமணியபுரம் படம் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் கிரியேட் பண்ணிச்சு. நாடோடிகள் வேற லெவல்ல கொண்டு வந்தது. அவரோட படங்கள் அயோத்தி எல்லாமே நம்ம சொல்லலாம். அவர் வந்து டைரக்டராகவும் வந்து நிறைய சக்சஸ் பண்ணிட்டாரு. ஒரு ஹீரோவாகவும் சசிகுமார் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஆக்டர். சசிகுமார் சார், சரத்குமார் சாரும் அதே மாதிரி தான். ஆமா ஆமா. அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர், சுப்ரீம் ஸ்டார். இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல ஒரு படத்துல நீங்க போய் நடிக்கிறப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க உங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம்? என்கிட்ட நல்லாவே பேசுவாங்க. சசிகுமார் சார் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், நல்லா கேஷுவலா நல்லா பேசுவாரு. சரத்குமார் சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே எனக்கு அந்த காஞ்சனா மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. வந்தோடனே நான் சொன்ன அவர்கிட்ட, நீங்க வந்து அந்த மூவில பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மூவிலாம் அதுக்கப்புறம் தான் இந்த கம்யூனிட்டில வந்து நிறைய சேஞ்சஸ் நிறைய வந்திருக்கு. நீங்க இவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தா அந்த மூவி பண்ணது வந்து ரொம்ப பெரிய நிறைய பேர் எடுத்து சவாலா வந்துட்டு ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. எடுக்க வந்து யோசிப்பாங்க. ஒரு பெரிய ஸ்டார் அத நல்லா பண்றாங்க. பண்ணீங்க சார் அப்படின்னு சொன்னேன். நான்லாம் அந்த மூவி பண்றதுக்கே வந்து ரொம்ப பயந்தேன். நானு என்னோட பாடி லாங்குவேஜ்க்கு என்னோட இதுக்கும் வந்து நான் அது பண்ணா நல்லா இருக்காதுன்னு சொல்லி சார் கிட்ட, லாரன்ஸ் சார் கிட்ட நான் எவ்வளவு சொன்னேன். ஆனா நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும் சொன்ன. நானே வந்து அவரே வந்து அந்த ஆக்ட்ல அவ்வளவு கான்பிடென்டா பண்ணலையா. படம் ரிலீஸ் ஆகி பார்க்கும்போது அவருக்கே தெரியுதா, ஓ நம்ம இந்த அளவுக்கு பண்ணிருக்கோமா, நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு இது கிடைச்சுதான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஷேர் பண்ணாரு. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அவரோட பிளெஸிங்ஸும் அந்த இடத்துல வந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு ஜிவிஎம் வந்து ஒரு லவ் படம் அப்படின்னாலே வந்துட்டு அவரோட விண்ணை தாண்டி வருவாயோ, அவரோட படங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது மாதிரி ஒரு படத்தை இனிமேல் அதெல்லாம் வந்து யாரா பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அவர் ஹீரோ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஜிவிஎம் பத்தி அவரோட படங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. விண்ணை தாண்டி வருவாயை பார்த்திருப்பீங்க, காக்கா பார்த்திருப்பீங்க, வேட்டையாட விளையாடு பார்த்திருப்பீங்க. அப்போ அவரை நீங்க நேரடியா அந்த டைரக்டரோட ஒரு படத்துல போய் நின்று பார்க்கும் பொழுது எப்படி இருந்துச்சு? அவருடைய படங்களும் சரி, அவர்கிட்ட நீங்க பேசின விஷயங்கள். ஆக்சுவலி அந்த மூவில அவரோட டைரக்ஷன் பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அந்த படத்துல ஒரு ஆக்டரா தான் பண்றாரு, ஹீரோவா தான் பண்றாரு. ஆனாலும் வந்து அவரோட கண்ட்ரோல்ல இருக்காம அந்த செட்டே வந்து ரொம்ப காமா, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னா பரபரப்பா இருக்கும், ஒரு இதுவா இருக்கும். ஆனா ஜிவிஎம் சாரோட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்னா ரொம்ப காமா இருக்கும், ரொம்ப சைலண்டா இருக்கும். அந்த சவுண்ட் எதுவுமே இல்லாம ரொம்ப கூலா, ரொம்ப ரிலாக்ஸா போகும். ஒரு டேக் நம்ம ஏதாவது தப்பா பண்ணா கூட பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரு கொஞ்சம் நிறைய வந்து நம்மளுக்கு வந்து இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி கொடுப்பாரு. ஓகே இது பண்ணுங்க, இது நல்லா இருக்கும், இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சைலண்டா காமா போவோம். அவரோட ஷூட்டிங் ஸ்பாட் நல்லா இருக்கும், ஒரு ஜாலியான ஒரு வைப்ல. ரீசெண்டா நீங்க பார்த்த படங்கள்லாம் என்னென்ன இருக்கு? ரீசெண்டா நான் பார்த்த படங்கள் வந்து இப்போ டியூட் பார்த்தேன். டியூட் பார்த்தீங்க? ரீசெண்டா டியூட் தான் பார்த்திருக்கேன். தியேட்டர்ல பார்த்தா டியூட் தான் பார்த்திருக்கீங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணால் நமக்கு நல்லா இருக்கும், இந்த ஹீரோஸோடையோ இல்லை இவங்களுடைய படங்கள் எல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி நம்ம நடிக்கணும்னு அப்படின்னு நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு? இப்போ வர இதில் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லா துறையிலும் இருக்காங்க, எல்லா இதுலையும் இருக்காங்க. போலீஸ்ன்னு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான இதுவும் பண்ணுறாங்க. பட் இப்பயும் ஒரு சில படங்களில் வந்து இன்னமும் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் இன்னும் நல்லா பெரிய பெரிய கொஞ்சம் இதுவாகவே காமிக்கலாமோ அப்படின்னு இருக்கு. ஏன்னா டாக்டர், லாயர்னு எல்லாமே இருக்காங்க. இந்த கேரக்டர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுத்து இப்போ அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ன்றதை வந்து மென்ஷன் பண்ணாமே வந்து கூட அவங்கள நார்மல் ஒரு பீப்புள் மாதிரியும் நிறைய மூவில காமிக்கலாம். இன்னும் நிறைய ஒரு ஹீரோயின் அளவுக்குலாம் கூட நிறைய அழகான நிறைய இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மிஸ் சென்னை, மிஸ் இந்தியாலாம் இது பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்குலாம் வந்து அவ்வளோ ஒரு இதுல இருக்காங்க டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டில. அவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுத்து இன்னும் அவங்க நிறைய
பண்ணணும் அவங்களுக்கு இன்னும் சினிமால வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாவே கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறீங்க, ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லி நம்ம ஒரு கதை எழுதி ஒரு படம் எடுக்கலாம் அப்படிங்கறதுல ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் யோசிச்சு வச்சிருக்கீங்களா? படம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில எதுலயும் இருக்கீங்க? எனக்கு வந்து சுதா மேம் கூட வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும்னு ஆசை. சுதா அவங்களோட மூவி எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அவங்களோட ஸ்டோரி லைன் மாதிரி எனக்கு அவங்களோட மூவி மாதிரி இப்போ சூரரை போற்று அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன்ல வந்து கண்டிப்பா அந்த மாதிரி படம் பண்ணணும் ஃபியூச்சர்ல, அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசைலாம் எனக்கு இருக்கு. ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கீங்களா? சின்ன சின்னதா ஒரு ஷார்ட் ஃபிலிம் அளவுக்கு இப்போதைக்கு மூவி அளவுக்குலாம் நான் இன்னும் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகல. என்னால முடிஞ்ச அளவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டு தான் இருக்கேன். ஒரு நடிகையா உங்களோட ஒரு பக்கம் வந்துட்டு சினிமா ஃபீல்டு அப்படிங்கிற விஷயத்துல ஒரு பிஸியா இருக்கும். உங்களோட இன்னொரு முகம் வந்து எப்படி இருக்குது? என்ன ஒர்க்? இதை தாண்டி சினிமா மட்டும்தான் உங்களுடைய முழுமையான ஒர்க்கா இருக்கா? இதை தாண்டி உங்களோட இன்னொரு ஒர்க் என்ன? இதை தாண்டி வந்து நான் பியூட்டிஷியன் முடிச்சிருக்கேன், பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். என் சிஸ்டர் வந்து ஓனா பார்லர் வச்சிருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் வந்து நான் ஆட்டோ கார் வச்சிருக்கேன், கேப் டிரைவராகவும் இருப்பேன், ஆட்டோ ஆட்டோவும் ஓட்டுவேன். அது பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்று போட்டோகிராஃபி ஒரு 8 month கோர்ஸ் வந்து போட்டோகிராஃபி முடிச்சேன். போட்டோகிராஃபியும் பிளஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுல வந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுல வந்து எல்லாத்துலயும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படி ஒரே நாள்ல வந்துட்டு சினிமா பத்தியும் ஏதோ ஒரு வேலை ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு பக்கம் ஆட்டோ ஓட்டுறேங்கிறீங்க, பியூட்டிஷியன் கோர்ஸும் பண்ணிட்டு இருக்கீங்க, போட்டோகிராஃபி பத்தியும் தெரியுங்க, எப்படி எல்லாத்தையுமே ஒரே நாள்ல? எல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிடுவேன். அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி இப்போ இன்னைக்கு நான் இதை பண்ண போறேன்னா இன்னைக்கு நான் போட்டோகிராஃபி சம்பந்தமா ஒரு விஷயம் பண்ண போறேன். நான் வந்து பண்றீங்க அந்த அளவுக்குலாம் இல்ல. ஏதாவது ஒண்ணுத்துல வந்து நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த இதுல ஃபீல்ட்ல நம்ம இதுவாயிடுமா. எனக்கு இன்ட்ரெஸ்டான ஃபீல்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஃபீல்டு இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணுத்துல வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட மாட்டோமா, இதுல வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டுங்கிறதே நீங்க 4 ஃபீல்டு சொல்றீங்க. எல்லாரும் எனக்கு சினிமானா ஒரு ஹீரோயின் ஆகணும், இல்ல இதுதான் ஒரு ஆசை இருக்கும், போட்டோகிராஃபினா இந்த ஃபீல்ட்ல போகணும் இருக்கும், மீடியானா மீடியால போகணும். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டே 4 இருக்குது. அந்த 4 ஃபீல்ட்லயும் நான் ஓடிட்டு இருக்கேன். அதுல சக்சஸ் ஆகும். ஆமா அந்த மாதிரி எல்லாரும் வந்து ஒன்னு இதுவா வச்சு டார்கெட் பண்ணி அந்த ஒரு இதுவை வச்சுமே வாழ்க்கையை ரன் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. எனக்கு 1க்கு 4 இருக்கு. பட் 4ல எது எனக்கு சக்சஸ் ஆகி லைஃப் ஃபுல்லா எனக்கு எது வந்து பெஸ்டா இருக்கும்ன்றது வந்து எனக்கு தெரியாது. அது ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். வேற சேனல் வேற ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு ஜோன்ல போயிட்டு இருக்கேங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இருக்கல வந்துட்டு விஜய் சார்லாம் இப்போ வந்து பாலிடிக்ஸ் வந்துட்டாரு. விஜய் சாருடைய படங்கள் வந்துட்டு எப்படின்னு தெரியும், தமிழ்நாட்டோட ரஜினிகாந்துக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டார் வந்துட்டு விஜய் அவர்கள். விஜயோட படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படங்கள், விஜய் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? இப்போ எனக்கு இப்ப பிடிச்ச நடிகர்னு பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி சார் தான் பிடிக்கும். ஏன்னா அவர் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படம் வாய்ப்பு கொடுத்திருக்காருங்கிறதுனால பர்சனலும் சரி ஒரு ஹீரோவும் சரி விஜய் ஆண்டனி சார் தான் பிடிக்கும். விஜய் வந்து பிடிக்குமா உங்களுக்கு? கண்டிப்பா பிடிக்கும். விஜய் பிடிக்காதவங்க யாராவது தமிழ்நாட்டுல தான் நான் கேட்கிறேன். அப்போ ஒரு விஜயோட படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படங்கள் என்னென்ன படங்கள்? விஜய் சாரோட படம்னு பாத்தீங்கன்னா சர்க்கார் பிடிக்கும். சர்க்கார்ல நல்லா பண்ணிருப்பாரு. ஒரு அரசியல் சார்ந்த படமா தெரியுது. அரசியல்ல தானே அவர் இருக்காரு, அதனால அதை பேஸ் பண்ணி சொல்றீங்க. இப்ப அரசியல் உங்களுக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்படிங்கறதுனால நினைச்சேன் நான். ஏன்னா நீங்க நிறைய விஷயங்கள் 4 ஃபீல்ட்ல ஓடிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களா, அது அடுத்த கட்டமா அரசியலா கூட இருக்கலாம். அரசியல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப அவர் அரசியல்ல இருக்கிறதுனால அது சார்ந்த படம், அது வந்து அந்த சர்க்காரோட படம் இருக்கிறதுனால அதை சொன்னேன். எனக்கு அதுதான் இப்ப அவர் மைண்ட்ல வந்து இப்ப அவர் ஹீரோவா மாறி அவர் இப்ப வேற ஒரு இதுல இருக்காருல்ல, இப்ப ஒரு அரசியல்வாதியா அவரோட களத்துல இறங்கிட்டாரு. இப்ப அவர் படம் கேட்கும் போதே ஃபர்ஸ்ட் ஞாபகமா வந்து அந்த படம் தான் எனக்கு மைண்ட்ல டக்குன்னு வருது. ஜனநாயகன் இப்ப விஜய் சாரோட இது கடைசி படமா இருக்குங்கிறது கூட வந்து சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஜனநாயகன் படத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாத்தீங்க? கண்டிப்பா நினைச்சிருக்கேன். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து விஜய் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட லாஸ்ட் படம் அப்படின்றதுனால ஐயோ இந்த படத்துல நமக்கு ஏதாவது ஒரு சீன்ல அட்லீஸ்ட் சும்மா அப்படி கிராஸ் பண்ற மாதிரி ஒரு சீன்ல நடிச்சிருந்தா, ஏன்னா இதுக்கப்புறம் அவர் பண்ணுவாரான்னு தெரியல, ஒரு சீனாச்சும் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் எனக்கு இருந்த ஃபீல் இருந்திருக்கு. இப்போ விஜய் சார் சினிமா டு பாலிடிக்ஸ், விஜய் சார் எப்படி பாக்குறீங்க? விஜய் சார் வந்து அவருக்கு எப்படி பார்க்கலன்னு இப்பதான் வந்து அரசியல் அவர் வந்து காலடி எடுத்து வச்சிருக்காரு. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் போக போக அவர் பண்ற விஷயங்களும் சரி, அதை பார்த்துதான் நம்மளால சொல்ல முடியும். இப்போ விஜய், அஜித், ரஜினி, கமல் அப்படிங்கிறது தான், எம்ஜிஆர், சிவாஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். விஜய் சார் வந்து ஒரு கடைசி படத்துல இருக்கிறாரு, அரசியலுக்கு போயிட்டாரு. அஜித் சார் ஒரு பக்கம் வந்துட்டு படங்கள் நடிச்சிட்டு இருக்கட்டோம்னா, அஜித் சார் இப்போ கார் ரேஸ்ல வந்துட்டு அதிகம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்காரு. அஜித் சாரோட படங்களும் வந்துட்டு வெயிட்டிங்ல இருக்கு. அடுத்து அஜித் சாரும் படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அஜித் எப்படி பாக்குறீங்க?
அஜித் சார் வந்து அவரோட ப்ரொஃபஷன் வந்து இவர் வந்து அரசியலை சூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ப்ரொஃபஷன் அவருக்கு பிடிச்சதை அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. பட் அதுலயும் அவர் வந்து சக்சஸா இருக்காரு. இப்போ விஜய் சார் வந்து சக்சஸ் ஆகிட்டே வராரு. அவர் ஆல்ரெடி சக்சஸா இருக்காரு. பட் 2 பேருமே வந்து அவங்களோட ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுல அவங்க வந்து கண்டிப்பா இன்னும் நிறைய பெரிய இடத்துக்கு போய் இன்னும் நிறைய வந்து முன்னேறணும், இன்னும் நிறைய சக்சஸ் அவங்க பார்க்கணுன்றது தான் என்னோட இது. அஜித் சாரோடைய படங்கள்ல பிடிச்ச படங்கள்? அஜித் சாரோட அமர்கலம். அமர்கலம். ஏன்னா ஷாலினி மேம் அவரும் அஜித் சாரோட காம்போ வந்து அந்த படத்துல நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா தான் அவங்க லவ் பண்ணி 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு அதுல வந்து அந்த பேர் வந்து கியூட்டா இருக்கும். அந்த படமும் நல்லா இருக்கும். அதனால அஜித் சார் சொன்னாலே எனக்கு அந்த அமர்கலம் தான் ஞாபகம் வரும். நீங்க திரையில பார்த்த, அதாவது ஃபிலிம்ல பார்த்த ஒரு நடிகர்களோட இப்ப நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அது கிடைச்சிட்டு இருக்குது. நாளைக்கு நீங்க அஜித் சார் படத்துல கூட நீங்க நடிக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்ப எப்படி யோசித்து பாக்குறீங்க? நீங்க ஸ்கிரீன்ல வந்து சினிமாவா பார்த்துட்டு நம்ம இன்ஸ்பயர் ஆகி நம்ம பார்த்துட்டு போற விஷயம். இன்னைக்கு நாம அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கோம். நாம நினைச்சா நாளைக்கு விஜய் சார் படங்களையும் நடிக்க முடியும், அஜித் படங்கள் நடிக்க முடியும், தனுஷ் படத்துல நடிக்க முடியும், சிம்பு படத்துல நடிக்க முடியும். எப்படி பாக்குறீங்க? இது ஒரு பிளெஸிங்கா தான் பாக்குறேன். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் கிடைச்சிடாது. இதுல நான் பண்ண ஹார்ட் ஒர்க் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பிளெஸிங்ஸா தான் நான் அதை பாக்குறேன். ஹீரோயின்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின், இவங்களோட இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்த ஹீரோயின், இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஹீரோயின்ஸுமே, த்ரிஷானா இந்திராலேருந்து எல்லா ஹீரோயின்ஸுமே, உங்களுக்கு இவங்க ராஷ்மிகா மந்தனா வரைக்கும் நிறையா நடிகைகள் வந்துட்டு நீ சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களில் பார்த்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய விஷயமா என்னவா இருக்குது? எனக்கு சமந்தா அவங்கள பிடிக்கும். ஆமா, அவங்க வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்காங்க. அவங்க நம்ம சென்னை பொண்ணு, சென்னையில பலவரம் பொண்ணு தான். அவங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆஃப்டர் அவங்களுக்கு மேரேஜ்க்கு அப்புறமும் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து நான் ஒரு ஒரு என்ன சொல்றது, அவங்கள வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்காங்க. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எந்த ஏரியா சென்னையில்? நான் தாம்பரம் பக்கத்துல இருக்கேன். பல்லாவரத்துலேருந்து ஒரு சமந்தா உருவாயிருக்காங்க, தாம்பரத்துலேருந்து ஒரு சிந்து வந்து உருவாயிட்டு இருக்காங்க நடிகை. நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கும். அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. எல்லாரும் அவங்க நினைச்ச விஷயத்த ஒரு காலத்துல அடையாதான் போவாங்க. இன்னைக்கு ஒரு 3-4 படங்கள் நடிச்சு கொஞ்சம் நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கும் பொழுதே வந்துட்டு நாமளே வந்துட்டு ஒரு விஷயத்தை இது பண்ணக்கூடாது. அவங்களுடைய சக்ஸஸ் வேற லெவலில் இருக்கும். எல்லாரோட தொடக்கமுங்களும் வேற மாதிரி இருக்கும். சரத்குமார் சார் நார்மலாக நடிச்சு விஜயகாந்த் சாரோட நடிச்சு அதுக்கப்புறம் பெரிய ஹீரோவான சசிகுமாருக்கு ஒரு முதல் படம் கிடைக்கிறதுக்கே ஒரு 10-15 வருஷம் அவங்களும் போராட்டாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நீங்க சொன்ன கூட நடிகர்கள் எல்லாருமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி தான் வந்துருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டான்ஸா நடிச்சு ஒரு போலீஸா ஒரு வாய்ப்பு அப்படி கிடைச்சு அப்படி நீங்க ஏறி வரும்பொழுது ஃபீல்டு எப்படினாலும் மாறலாம். உங்களுக்கான வாய்ப்புங்கிறது பெரியதாக இருக்குது. நிச்சயமா உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கீங்க. சினிமாவில் நீங்கள் ஃபியூச்சரில் இன்னமும் நிறைய உயரங்களை வந்துட்டு நீங்கள் அடையணும். சிந்து வந்து ஒரு ஹீரோயினா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினா வந்து இந்த ஃபீல்டில் வந்து வரணும். ஒரு ஆட்டோ ஓட்டுநர் டு சினிமா அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஃபோட்டோகிராஃபராக நிறைய விஷயங்கள் உங்கள் கையில் இருக்குது. ஒரு ஃபீல்டை நீங்கள் சக்ஸஸ் பண்ணி வரணுங்கிறத கண்டிப்பாக ஃபைன் டைம் சார்பாக எங்களுடைய விஷயம் நாங்கள் கண்டிப்பாக சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.